அன்பார்ந்த கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். குரு வக்கர முறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்பு சரியாக இருந்தவன் ஐசியூலேருந்து வந்து வெளியில் வந்து நல்லா ஆகி பழையபடியே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறார். ஜம்முன்னு இருக்கார், தெம்பாக இருக்கார். மீண்டும் உலகத்தை பார்க்குறார், பொறுப்பேற்றுக்கிறார், பயங்கர தெம்பாக இருப்பார். அதுதான் வக்கர முறிவுன்னா. பிறகுன்னா சுத்தமான பலன்களை அனுபவிப்பார், கொடுப்பார், நமக்கு பண்ணி கொள்வார். அவரும் நம்ம கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பார். ரொம்ப உற்சாகமாக இருக்கும். தை மாதம் முடிவில் குரு 29ஆம் குரு வக்கர முறிவு வந்தால், அந்த பிறகு பிப்ரவரி மாதம் 11 அன்னைக்கு குரு வக்கரம் முடிஞ்சிருச்சுங்க. என்ன பண்ண போகிறார் அப்படின்னா தான், குரு எங்கே உட்காந்துருக்கார்? ரிஷபத்தில் உட்காந்துருக்கார். சுக்கராச்சாரியார் எங்கே போவார்? மடன்னு மீனத்தில் போய் உட்காந்து வக்கரமாகிட்டு சரியாயிடுவார். அங்கே யார் உட்காந்துருக்கான்? கருப்பான உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ராகு. அவர் அங்கே உட்காந்துட்டு அதே குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே ராகுக்கு எது பயிற்சியாக இருந்தனால சித்திரை மாதத்தில் அப்போ கீழே வந்துடுவார். இப்போ தை மாதம் குரோதி வருஷம் நடக்கிறதுனால அது வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் நம்மளை பின்னி எடுத்துகிட்டு இருக்கும். குரு நல்லான அப்புறம் ராகு பார்க்குறாரு, சௌக்கியமா? பின்னத்துலேருந்து நேராக 3ஆம் பார்வையால் விஷயத்தை பார்க்குறாரு. சாமி நல்லா இருக்கீங்களா? நல்ல காலம். சுக்கராச்சாரியர் கூட இருக்கார். இது ஒரு என்ன அப்படின்னா, சுக்கரர் குரு 2 பேருமே ராசி பருவத்தின்னு பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பொறுப்புகளை சுமந்த சுக்கராச்சாரியர் அது குரு வக்கரம் பீரியடில் அவரோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறார். ராசி பரிவர்த்தனை ஜா ரொம்ப குஷி. இந்த குரு நிற்கிற நட்சத்திரம் பார்த்தேன்னா சாரண ஆன பார்த்தீங்களா, ரோஹிணியில் இருக்கிறார். மோகினி 3ஆம் பாட்டில் ரோஹிணினாலே உங்களுக்கு பொறுத்தரும் சந்திர நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம். அந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சமாக வரும், ஜம்முன்னு வரும். பல அந்த மனசு தெம்பு ஆனந்தம் சுகம், எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஒரு சலிப்பில்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கணுன்னா அமிர்தம் பேர். சந்திரன் பௌர்ணமி திதியிலேருந்து அமாவாசை பிறகு வளர்பிறை சந்திரன் எது வந்தாலுமே அமிர்தத்தை கொடுக்க டோசேஜ் அதிகமாகும். அமிர்தம்னா நம்ம வேறு நினச்சின்றாதீங்க. உடம்பு ஆரோக்கியம், கண் சுகம், மனசு ஆனந்தம், பிரமாதம், எந்த விதமான இதுவும் இல்லாமல் தென்றல் காற்று மாதிரி குழுன்னு ஒரு மாதிரி ஆனந்தத்தில் இருப்போம். மனசு அப்படியே வைப்ரேஷன் எல்லாம் தெளிவாக இருக்கும். எல்லாத்தையுமே கலைநோட்டத்தோடு அனுபவிக்கும், ஆனந்தமாக இருக்கும். நான் ஸ்டாப் ஆனந்தம் பேர். யோகிகள்லாம் அனுபவிப்பாங்க. நமக்கு எங்களால் முடியாது. நம்மளாம் எத்தையாவது உலக விஷயங்களே நங்குன்னு பிடிக்கிட்டு. அப்பேற்பட்ட சந்திரனுடைய வேலு காலிக்கிறார். குருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மீன குருக்கு சந்திரன் எத்தனை நாள் விட்டு பார்த்தேன்னா பூர்வ புண்ணியாதிபதி. இந்த தனுசுக்கு பார்த்தான்னா 8ஆம் அதிகாரி. 2மே இருக்குது. ஆனால் சந்திரன் ஒரு சமயம் பார்த்தான்னு சந்திரன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். ஒரு சமயம் பார்த்தான்னா சிவபெருமான் தலை உட்காந்துட்டு என்ன பண்ணாலும் உங்களுக்கு தட்சணம் போச்சு, இதெல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. ஐயோ, ஏன்னா நம்ம மனசு எப்போதுமே ஆர்ப்பரிக்கும் போது சந்தோஷத்தை அனுபவிக்கும். வேறு மாதிரி இதில் அது ஆடின்னு இருக்கும்போது நாசம் பண்ணிடும். ஏன் அதுக்கு இது மெயினாக இது சொல்கிறேன்னா, சந்திரன் அண்ணா சந்தோஷத்தோடு அருமையான யோகிகள் இருக்கிறதுனால, சாரம் கொடுத்துறதுனால ரொம்ப ஆர்ப்பாட்டமாக குரு தெம்போடு இருக்கார். பலன்களை அள்ளி வீசுறார். அதனால் தை மாதம் முடிச்சு தை மாசி பங்குனி சித்திரை கூட போகலாம். சித்திரை குரு பயிற்சி வர வரைக்கும் சித்திரை 28ஆம் தான் குரு போயிடுறாரு. அந்த வர காலம் வரைக்குமே நம்ம எல்லாருமே நன்னாவே வாழ்க்கையில் எந்த இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பாதி நிற்கிறதே ஒடுக்கிறது, மனசை ஊர்த்திகிட்டே இருக்கிறது, வேதனைப்படுறது, பயம், அச்சம், வேகம், ஆக்ரோஷம், எதுவுமே இல்லாமல் அப்படியே சால்வ் ஆகிடும். பீஸ்ஃபுல் மைண்டு அட்டகாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு தானே ராஜா மாதிரி ஒரு அது கிடைக்கும். அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு கௌரவம், பிரச்சனை இல்லாமல், பிரச்சனையை தானாக ஒடிஞ்சு போகிறது, பகையாளியை பணிஞ்சு நின்று தோளில் கை போட்டு கொஞ்சுவான். இப்படிலாம் இருக்குது. எந்த வித குற்றம் குறை நம்ம சொல்ல முடியாதபடி இருக்குது. நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல. எப்படி கிடைக்கும்? நம்மளே தான் பண்ணால் கிடைக்குமா? படிப்பு, குழந்தைகள் படிப்பிலிருந்து, விளையாட்டிலிருந்து, ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன உண்டோ காட்டு கலைகள்
நிறைய கலைகள், ஃபைன் ஆர்ட் நிறைய கலைகள் நல்லா பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. திருமணம் அது பார்த்து மேட்ச்சு பார்த்து ஒன்றும் மேட்ச் பார்த்தா பொருந்தும், நேராக பார்த்தானே என்னடா அது அப்படின்னு இருக்கும். இது மாதிரி குற்றம் குறை இல்லாமல் எல்லாருமே வசீகரப்படுத்துறதுன்னு பேர். அந்த அட்ராக்ஷன் வசீகரப்படுத்தினாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குற்றம் குறையே தெரியாது. இது நான் சைக்காலஜியாக சொல்லலை, உண்மையிலேயும் அப்படி தான். நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது குற்றம் குறையோடு நிறைய இருக்கும். சொல்லுவார் பகவானே சொல்கிறது, தேவர்களும் கிடைக்காதையா, எந்த நேரத்தில் எந்த சந்தோஷம் எப்படி வரும் இன்னும் தெரியாது. அத்தனை இதில் குறைச்சல் இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வரும், அல்ப சந்தோஷம் வச்சுப்போம், அது ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் வருதுன்றது குரு பெயர்ச்சி, குரு அக்கறை முடிஞ்ச உடனே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அப்போ நமக்கு என்னென்ன காரியம் சொல்யூஷன் இல்லாமல் விட தெரியாமல் அலைஞ்சிருந்தது நமக்கு அது ஏதாவது ஒரு நிலைக்கு நமக்கு காரணம் இல்லை, எல்லாம் நமக்கு சார்புடையதாக அமையும். எல்லாமே அப்பேற்பட்ட சார்புடையதாக அமையும் போது நமக்கு என்னென்ன நடக்கும், அதுக்கேற்றாமல் கிரகணம் இந்த கிரகங்கள்லாம் ஒத்துழைக்கணும்ல. இல்லை அது ஒரு டீம் ஒர்க் தானே. ஒரு காரியம் செய்யலான்னு 5 பேர் வேணுன்றார் பகவான். அது அந்த மாதிரி இந்த கிரகநாதர்கள் ஒத்துழைச்சா தானே முடியும், நம்மளே முடியுமா? அதனால் சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், ஒரு கவலையும் இல்லை. அந்த தை மாதத்தில் இந்த சூரியனோட இந்த புதன் இருந்தார், அதுபோல் உடனே கும்பத்துக்கு வந்துடுவார், கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுவார். ராகு மீனத்தில் தான் இருப்பார். ஒரு சொல்ல போகிறேன், பிப்ரவரி தை மாதம் சித்திரை தான் வருவார். அது வரைக்கும் இப்போ சாமர்கள் நம்ம சாதுவாக ராகு இருப்பார். கேது நம்ம கூட நீட்டி இந்த எலெக்ஷன் டயத்தில் இந்த கட்சிகள்லாம் சண்டை போட்டிருந்தா கூட ஒன்றுத்துக்குள்ளே பேக்ட் வச்சுக்கோங்க, பகையெல்லாம் உறவு கொண்டாடும். இப்படிலாம் பார்த்துருங்களா? அது மாதிரி தான் நவகிரகங்கள் இருக்கும் போல் இருக்குது, தெரியாது. சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக இருக்கும். நாட்டில் கலைபரம் சத்தமாக இருக்க தான் செய்யும். அதுதான் அது ஒரு ஈவெண்ட்ஸ் தானே அதெல்லாம். அதனால் ஒரு பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஜீவனம் நன்னா வரும், 1க்கு 10 மடங்கு வரும். அது எப்படி வரும்னு நல்லா இந்த லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க. அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத முன்னாடி உறவுகள் நல்லா பின்னி படையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பகை மறந்து தன்னை மறந்துடும், எல்லாம் சொல்யூஷன் ஆகிடும். அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நம்ம காரியத்தை முடிச்சிடுவோம், திருப்திப்படுத்திடுவோம். திருப்திப்படுத்துறதுன்றது மனுஷனுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. மனுஷன் சொல்கிற மாதிரி மடங்காக போகும்போது திருப்தியே அடையாது போல் இருக்கு அப்படின்னு. ஆனால் திருப்தி அடையிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. மனசு வச்சா தான் திருப்தி அடையும். அந்த மனசை வைக்கிறதுனால நமக்கு எல்லாம் திருப்தியாக வரும். இந்த விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, இது தெரிஞ்சதாக தான் அஸ்ட்ராலஜி பயன்படும். திடீர்னு தூக்கி குத்துற மாட்டாங்க. அது அவுட் ஹேண்டில் சிஸ்டம்ன்றது மனசு நம்ம ஒத்துழைச்சா தான் நடக்கும். மனசு ஒத்துழைச்சா மார்க்கம் உண்டு சொல்கிறாங்களே, அதுதான். மனசு நம்ம ஒத்துழைக்கணும்னா அதுக்கு ஏற்றாமல் சம்பவங்கள் மனசு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சூழ்நிலைக்கு வரும். அதுதான் முக்கியம். அதனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குரு வக்கரம் முடிஞ்சு தை மாத கடைசியில் அருமையாக நன்னா ஆகிட்டார். பிப்ரவரி 11ஆம் தேதி பிரமாமா ஆகிட்டார். இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும்போது ரிஷபத்தில் உட்கார்ந்ததுனால பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. அந்த 6ஆம் வீடு ஆகிடுறது மிதுனம், 5ஆம் வீடு ஆகிடுறது ரிஷபம், பூர்வ புண்ணியம். மிதுனத்துக்கு போகிற காலத்தில் பார்த்துக்கலாம். அது சித்திரை மாதத்தில் வருது, மே மாதத்தில் போகிற சித்திரை கடைசியில் தான் மாறுறது. குருவனுடைய அம்சத்தில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, குரு உச்ச வீடு நோக்கி போயிட்டுருக்கு. மொத்தம் அது பெரிய விஷயம் இல்லை. சந்திரன் காலை நிற்கிற ரோகிணியில் ரொம்ப அது பெரிய விஷயம். அதுக்காக திருப்பி ஹைலைட் பண்ணுற காரணம், சந்திரன் காலில் குரு நிற்கிறன்னா யோகத்தை கொடுப்பார். அது நம்ம போகபாகியத்தை அனுபவிக்கிட்டு அப்படியே போடக்கூடாது, சஞ்சலமாக கொடுத்துருவார். அதை எப்படி பயன்படுத்திட்டு என்ன மாதிரி பண்ணலான்றது அந்த ஐடியா ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாரு. போடக்கூடாது.
அதெல்லாம் குருச்சந்திர யோகம் அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கற்பனையில் கொண்டு விட்டுரும். கற்பனை வளம் மிக்கதாக ஆகிடும். கற்பனை வளம் மிக்கதுன்னா உங்களை பொறுத்தவரை எழுத்தாற்றலோ கலைஞர்களோ திறமையை காட்டுறதுக்கு வாய்ப்பாட்டோ செயல்பாட்டோ நடிக்கிறதோ எழுத்தாற்றலோ டெக்னீஷியன் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவுட்புட் புடி இந்த நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட விஷயமோ இதெல்லாம் இருக்குது. தொலைத்தொடர்போ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. எல்லா விதமான விஷயங்களில் அத்தனையும் வியாபாரம் பண்ணலாம். சர்வீஸ் செக்டார்ஸில் என்னன்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் சர்வீஸ் செக்டார் வந்ததுனால குறைஞ்ச முதலீடோடு எத்தனை ஒரு டீமாக ஒரு குடும்பமே சேர்ந்து பண்ணலாம். அந்த மாதிரி தான் இப்போல்லாம் இருக்குது. சர்வீஸ் செக்டார்ஸில் ஏர்னிங் பண்ணி ரொம்ப பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அது சந்தோஷம் பண்ண முடியும். 4 காசு வந்தால் தான் குடும்ப ஜீவனம். ஒரு இடத்துல ஒரே இடத்துல உட்காந்து துணுன்னு சம்பாதிக்கிறது வேஸ்ட்டு. வெளிநாட்டில் பார்த்தோன்னா அவன் ஒன்று வெளிநாட்டில் ஒருத்தனுக்கு இண்டஸ்ட்ரி விட்டு வெளிநாட்டிலே ஆட்கள் வாங்கிப்பாங்க. ஏன்னா இவன் ஒரே இடத்துல வேலை செய்ய மாட்டான். பிஸ்னஸ் லோன் பண்ணிட்டே இருப்பான். பணத்தில் போடுற வழக்கமே கிடையாது. எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். மில்லியனர் மல்டி மில்லியனர் அங்கே அலோடு. நம்ம ஊரில் மில்லியனர் ஆக முடியாது. கோடி கணக்கில் வச்சுக்கலாம். அதோட பிடிங்கிடுவாங்க கவர்மெண்ட்டு. அது என்னமோ நம்ம நாடு அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இல்லை, எல்லா காட்டிலையும் அப்படி தான் இருக்குது. எப்படி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஐடியாவே பண்ண முடியாது. ஆனால் இப்போ அந்த ஐடியாலாம் நிறைய கொடுப்பார். இந்த சம்பாதிக்கிற வழியை எப்படி பண்ணலான்னு. ஒரு இடத்துல அடிமை தொழில் பண்ணிட்டு இருந்து வாங்குவது பேரே அடிமை தொழில் தான் பேர். இப்போ அதுலேருந்து விலைக்கு நீ 4 பேருக்கு அடிமை தொழில் கொடுப்பேன். 40 பேர் 50 பேர் 400 பேர் அப்படி போகும். அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பரவலாக போகும். எல்லா விஷயத்துலையும் எதுவும் பிஸ்னஸ் தான், வியாபாரம் தான். எல்லாமே வீட்டு சாப்பாடு பண்ணி வீட்டில் கொண்டு கொடுக்குறதுலேருந்து சாப்பிட்லேருந்து ஒரு வீட்டுக்கு டெலிவரி சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வியாபாரம் தான். பணத்தை வெளியில் அது கூட இல்லை, வியாபாரம் தான். எல்லாமே இருக்குது. ஆபரணம், ஸ்டைல்ஸு, அலங்கரிக்கிறது, பாத்திரம் பண்ணாங்க, எல்லாமே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்னென்ன உண்டோ அதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் குரியர் சர்வீஸ் மெத்தடில் நெட்வொர்க்கில் நிறைய சம்பாதிக்கலாம். எத்தனையோ விஷயங்கள், டீச்சிங் கெப்பாசிட்டி, நெட்வொர்க்கிலேயே கிளாஸஸ் நடத்துறதுக்கு கொள்வது, அப்புறம் விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறதுலேருந்து, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுலேருந்து, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, கமிஷனைசேஷன் பண்ணுறது, பேக்கேஜ் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது, அத்தனை இருக்குது. அவ்வளோ ஏற்றுமதி இறக்குமதி, வரி விளம்பரங்கள் இருக்குது இல்லையா உங்களுக்கு. அதனால் எல்லாத்துலேயுமே நமக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னீஷியன்லேருந்து எல்லாத்துலேயுமே நுட்பமாக செயல்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே அறிவோடு இருக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காரு பகவான். அந்த அறிவு பண்ணும். இவ்வளோ வேறு பரீட்சையை மார்க் பண்ணி இவ்வளோ வாங்கினா தான் உனக்கு எல்லாம் படித்து கிளாஸ் ஏற முடியும். அப்படி பண்ணணுமே இல்லை. இப்போல்லாம் அதுக்கு உண்டான பண வசதிகள்லாம் வாய்ப்புகள்லாம் இவனே ஏன் பண்ணுவோம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தை படிக்கணும், குறிப்பிட்ட நேரத்தை வேலை செய்யணும்னு கிடையாது. 24 hours எப்படி வேணால் அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் சந்தர்ப்பத்தில் உண்டாகி இருக்குது நாட்டில். அது காரணம் நவகிரகங்கள்லேருந்து ஒத்துழைக்கிறார், குருவோட ஒத்துழைக்கிற அமைப்பு வந்துடுத்து. ராகுகேதுக்களுடைய அம்பளம் வரும்போது இப்படி தான் தூண்டி விட்டு பண்ணணும்னு இல்லை. எது சார்ந்ததோ அது பிரகாரம் தூண்டி விட்டுரும். அது அவ்வளோதான். நல்லது நடக்கட்டால் நடக்கலாம். ஸோ நேர்மையாக போனால் சுரர், வேறு மாதிரி போனால் அசுரர். அவ்வளோதான். குணங்கள் மாறி போய்டும். இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. எதுவுமே வாழ்க்கையில் அத்தியாவசியமான அம்சங்கள் எல்லாமே நம்ம கூடி வரணும்னா இது திரவியம் தேடு, திரைக்கடலோடு திரவியம் தேடி சொல்லிவிட்டான். அப்படி என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் போய் சம்பாதிக்கணும். அப்போவே அப்படி இருக்குது. நம்ம நாட்டிலே சம்பாதிச்சு 4 பேருக்கு நீ அங்கே போகாத, இங்கேயே எல்லாம் பண்ணலாம், அது வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி இங்கேயும் யாரும் பண்ணவே இல்லை. தாபரவத்துலேருந்து அப்படி தான் இந்த யோகத்தில். அதனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்துலேயும் நம்ம பொறுத்த வரைக்கும் நிறைய இருந்தாலும் இது நம்ம நாட்டு மார்க்கெட் சண்டை மாதிரி ஆகிடுச்சு. நம்ம நாடு வெளிநாட்டை விற்று இது வாங்கி சாப்பிட்றது மாதிரி நிலைமாட்டை தவிர இந்த மாதிரி இருக்குது. இங்கேருந்து போய் வேறு மாதிரி வருதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது. ஸோ இதெல்லாம் அதில் நிறைய டேக்ஸ் போட்டால் நிறைய பணம் ஃபார்னிச்சர் நிறைய வரும்னா அசிங்கமாக இருக்குது நினைக்கும் போது. வேறு ஏதோ மாதிரி கேட்குறதுக்கு. அதனால் இதெல்லாம் அரசாங்கம் கவனிக்கணுன்ட்டு நான் அட்வைஸ் பண்ணலை. இப்படி தான் இருக்குதுன்னு சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் குத்தமாக சொல்லலை. அப்போ நம்ம ஜீவனத்துக்கு நிறைய சம்பாதிக்கணும்னா இங்கே வாய்ப்பை உண்டாக்கணுமா வேணாமா? அதுதான் பண்ணுறாரு. உங்களோட வாழ்க்கை ஒரு அமைப்பே மாற்றுறார் எல்லாருக்கும். அப்பேற்பட்ட வெறும் நீ உழைக்கிறவன் இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தலைவரே நீர் ஆகிடுவீங்க. ஒரு 4 பேர் சேரும்போது நீ முதலாளி ஆகிடுற.
அவரும் ஷேர் பண்ணிக்கிறார், பொழும்போது பங்குதாரர் ஆகிடுறாரு. அதுலேருந்து வேறு இடத்த போகும்போது ஜாயின் வெஞ்சர் ஆகிடுறது. இப்படி தான் உங்களுக்கு ஃபேமிலி கூட ஒரு கும்பலாக ஒரு ஃபேமிலி எல்லாம் மறுபடியும் இணைஞ்சாச்சுன்னா பாரம்பரிய பிஸ்னஸ் எதுவோ அது வந்துடும். அதில் நீங்கள் ஷாப்பாக ஞானத்தை கொடுத்துருப்பான். அது வையா உங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணால் வரும். மற்றவங்க திருப்திப்படுத்துறது மட்டும் இல்லை, நீங்கள் திருப்தியாக வாழ்றதுக்கு எந்த அளவு வரணுமோ நிறைய பணம் வரும். மல்டிபிள் ஒன்று விருத்தி வரும். 10 20 இல்லை, 10 × 10 100, 100 × 10 1000 100 × 100 இப்போ போயிட்டே இருக்கும். அதனால் பெரியன்னு போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த வலைத்தளம் ரொம்ப உதயம். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போல்லாம் டெக்னிக் நோவெல்லாம் குழந்தைகளுக்கு அத்துப்படி, நம்ம ஒன்றும் சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக தூக்கத்தில் கூட எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி அனுபவிக்கிறது, போகிறது, கொள்வது, என்ன ஐடியா பிளான் பண்ணுறது, அதுதான் பெரும்பாலும் இருக்கும். ஸோ குடும்பத்தோடு இருந்தால் தான் உங்களுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கும். எங்கேயோ இருக்கிறது காட்டலாம். அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பில் மகரத்தினுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கராச்சாரியார் தான். அதே மாதிரி 10ஆம் இட அதிபதி பார்த்தோன்னா மகரத்துக்கு அதே சுக்கராச்சாரியார் தான். இதெல்லாம் இருக்கும்போது கேட்கவே வேண்டாமா உங்களுக்கு. 3ஆம் இட அதிகாரி பார்த்தா குருவே தான். இந்த 3ஆம் அதிகாரி, 5ஆம் இட அதிகாரி, அப்புறம் பாக்யாதிபதி பார்த்தா அதே அந்த புதனே. இதெல்லாம் ஒரு ஒன்றா உட்காந்துட்டு கும்பத்தில் வீட்டிலே உட்காந்து பண்ணுவாங்க. தண்டா வீட்டு தன வீடு கும்பத்தில் சுக்கரன் அப்புறம் மேலே போட்டு வக்கரமாகி மேலே போயிட்டு திரும்பி வக்கர ஒரு ஸ்டைமில் நடக்கும் பின்னாடி போக. இப்போ இல்லை அது. அதனால் மாசி மாதத்தில் நல்லா பண்ணிட்டு பின்னாடி சுக்கரன் உடனே மாசி மாதத்தில் சுக்கரன் மேலே போயிடுவார். புதன் உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்புறம் மதியம் மெதுவாக அவர் மேலே போயிடுவார். இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, கவலைப்படலை. சனீஸ்வரர் தொடர்பு செவ்வாய் சம்மந்தப்பட்ட கடத்தரத்தில் உட்காந்து தொடர்பு கொள்வார். கழகத்தில் உட்காந்து மக்கரமாய் மேலே இதெல்லாம் இந்த மாதிரி ட்ராமாலாம் நிறைய இருக்குது. கோச்சாரம் ஒத்துழைக்கிறது. அந்த மாதிரி ஒரு டைம் எலிமெண்ட் கொடுத்து பண்ணும்போது குருவனுடைய பிரகாசத்தன்மை எல்லாருக்கும் வெளியே அனுபவிக்கிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபார்முலா சனீஸ்வரன் பண்ணியிருக்கான் பாருங்கள். எப்படி பண்ணான்னு தெரியல. ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டு ஒரு கிளிக்காக எல்லாத்தையும். அதுதான் அந்த கோச்சாரத்தில் பெரிய அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கலத்தரம், கல்யாணம், சந்தோஷமாக பிரபாதமாக நடக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய செஞ்சு கொடுப்பீங்க. பயப்படவே தேவையில்லை. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் நிறைய வரும். காரணம் என்னென்னா 6ஆம் வீட்டு அதிகாரியை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதனே தான். அவன் தான் வியாபாரி. ரோலிங் மணி கொடுத்துட்டே இருப்பான். அப்புறம் கவலை என்ன உங்களுக்கு? பிரச்சனையே இல்லை. 9ஆம் வீட்டு அதிகாரி பாக்யாதி அவரே தான். கவலையே இல்லை உங்களுக்கு. அதனால் இதெல்லாம் மகரத்தினுடைய அமைப்பிலேயே எல்லாருக்குமே பார்க்கும்போது ஒரு பெரிய வாழ்க்கை வருமானு ஒரு எதிர்பார்த்துருந்துவே இருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்க கையில் எடுத்து கொடுக்குறான். அவனே ஃப்ரேம் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்குறான். அதெல்லாம் குருவனுடைய அமைப்பு பிரமாதம். சுக்கிரனும் குருவும் தொடர்பு கொண்டு செய்யறது பிரமாதம். செவ்வாய் சந்திரன் கூட இது டீம் ஒர்க் பண்ணுறது பிரமாதம். சுக்கிரனோட செவ்வாய் பரமனண்டாக டீம் ஒர்க் பண்ணுற நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணுவார். எல்லாம் பண்ணுவார். குருசாரத்தை நின்று புனர்பூத்து நின்று செயல்படுறாரு. அங்கே சுக்கிராச்சாரி கேட்கவே வேணாம். ராகு பேக்ரவுண்டாக இருக்கான். இந்த பகவனு மூக்க நுழைக்க முடியாது. இப்படி ஒரு அனுகூலமான அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் திறமையைக்கு பயன்படுத்தின்னு உங்களையும் உயர்த்தி தானும் வாழ்ந்து மற்றொரு அமைப்பை கொடுத்துருக்கும்போது குடும்பம் சந்தோஷம் வாழ்க்கை அமைப்பை பெற்று நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை.